நம்மளை பார்த்து யாராவது கழுதைன்னு சொன்னால் நமக்கு என்ன ஆகும்? இப்போ பொதுவாக அவங்கள பார்த்து யாராவது கழுதைன்னு சொல்லி திட்டாங்கன்னா என்ன ஆகும்? கோவம் வருமா வராதா? கோவம் வரணும், வந்தால் தான் மனுஷங்க, வரலன்னா ஜடன்னு சொல்லிவிடுவாங்க, கல்லுன்னு சொல்லிவிடுவாங்க. அப்போது யாராவது ஒருத்தர் என்னை பார்த்து கழுதைன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன்? செவிலே 2 வைப்பனா இல்லையா? ஆமாம் தானே? கோவம் வருமா வராதா? இன்று யாருடைய திருவிழாவை நாம் சிறப்பிக்கிறோம்? ஜான் மரிய வியானி. அவரை பார்த்து என்ன சொல்கிறாங்க? கழுதைன்னு திட்டுறாங்க. கழுதையே உனக்கு ஒன்றும் அறிவே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? திட்டுறாங்க. வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? தூக்கி பின்னாடி நிற்க வச்சிடுறாங்க. ஒன்றுத்துக்கும் உதவாதவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? தூக்கி ஓரமாக போட்டுடுறாங்க. அப்படிப்பட்டவர் என்னவா மாறுகிறார்? யார்களுக்கு பாதுகாவலர்? குருக்களின் பாதுகாவலராக மாறுகின்றார். எப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படியாக மாறுகிறது? தகுதியற்றவன், வேஸ்ட்டு, குப்பை என்று கருதியவரை குருக்களின் பாதுகாவலராக உயர்த்தப்படுகின்றார். அதற்கு என்ன காரணம்? அவர் செய்த ஜபங்கள் தான் காரணம். 1859ஆம் ஆண்டு இறந்து போகின்றார். 1904ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாங்க? அவருடைய கல்லறையை தோண்டி பார்க்குறாங்க. எப்படி இருக்கிறாரு? அப்படியே புத்தம் புதுசாக அப்படியே இருக்கிறார். எத்தனை ஆண்டுகள்? சுமார் 45 ஆண்டுகள் கழித்து தோன்றாங்க. எப்படி இருக்கிறாரு? எதுவுமே அழிஞ்சு போகலை, நகம் கூட அப்படியே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் வரைக்கும் பிரான்ஸில் ஆர்ஸுடைய பேராலயத்தில் அவருடைய உடலானது வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? ஏன் இவ்வளவு பொக்கிஷமாக அவருடைய உடலானது பாதுகாக்கப்படுகிறது? அவரை கழுதனை திட்டும் பொழுது என்ன நம்ம சொல்லுவாராம்? இயேசு சிங்கங்கள் இருக்குது, புலி இருக்குது, சிறுத்தை இருக்குது, குதிரை இருக்குது, இதையெல்லாம் தேர்ந்தெடுக்காமல் எதை தேர்ந்தெடுத்தார்? கழுதையை தான் தேர்ந்தெடுத்தார். இயேசு என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் சொல்லிட்டு அவ்வளவு வைராக்கியத்தோடு இருந்தாராம். எத்தனை நபர்கள் நம்ம இப்படி வைராக்கியத்தோடு இருக்கின்றோம்? இறை பணியை ஆற்றுவதில் நாம் எவ்வளவு வைராக்கியத்தோடு இருக்கின்றோம்? கோவிலுக்கு பூசைக்கு வர்றதுக்கு டைம் இல்லை ஃபாதர், பிஸியாக இருக்கிறேன், வேலைக்கு போகணும், இன்றைக்கி நைட் ஷிஃப்ட்டு, சாயங்காலம் பூசைக்கு வர முடியாது. எனவே நாம் எப்பொழுதெல்லாம் முடங்கி கிடக்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கிடக்கிறோமோ, நம்மளால் எழுந்திருக்கவே முடியாது. நம்முடைய ஜான் மரிய வியானி எனக்கு படிப்பு வராது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் கட்டியிருந்தாருன்னா இப்போ குருவாயிருப்பாரா? குருக்களின் பாதுகாவலராயிருப்பாரா? ஒரு நாளைக்கு 16லிருந்து 18 மணி நேரம் பாவ சங்கீர்த்தனம் கேட்பதற்கு செலவிடுகின்றார். நம்ம இப்போ உட்கார்ந்தா யாராவது வரீங்களா? வாங்க வாங்கன்னு கூப்பிட வேண்டியது இருக்குது. டைம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டைமில் தான் வரணும்னு சொல்லிட்டு. நாங்கள் ஒரு பங்கில் இருக்கும் பொழுது ஒரு அம்மா திடீர்னு கன்ஃபெஷன் வந்தாங்க. வாங்கம்மா சொல்லுங்கள் என்னாச்சுன்னு சொன்னாங்க. இல்லை ஃபாதர், என் பையனை ஸ்கூலில் ட்ராப் பண்ண வந்தேன் ஃபாதர், போகிற போக்கில் ஒரு கன்ஃபெஷன் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் ஃபாதர். அப்படி பண்ணலாமா? போகிற போக்கில் பண்ணுறதா கன்ஃபெஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி கோவிலில் வந்து உட்காந்து கொஞ்சம் என்ன பண்ணணும்? செஞ்ச பாவத்தை நான் நினச்சி பார்க்கணும். அதுக்காக மனம் வருந்தணும். நான் இப்படிப்பட்ட பாவங்கன்னா செஞ்சுருக்கிறேனேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? மனம் வருந்தணும். முதல்ல போகிற போக்கில் பண்ணுறது பாவ சங்கீர்த்தனம் கிடையாது. எனவே ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டவர், ஒரு குருக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பாதுகாவலர் உயர்த்தப்படுகிறார் என்றால் அவருடைய வாழ்க்கையில் அவர் செய்த ஜபங்கள் தான் காரணம். அவருடைய டைம் டேபிள் போட்டிருப்பாராம். அவருடைய டைம் டேபிள் இருக்குமா? காலை 2 மணிக்கு எந்திரிப்பாராம். என்னாலாம் முடியாது, நிஜமாக முடியாது. 2 மணிக்கு எந்திரிப்பாராம். 3 மணிக்கு கோவிலில் நற்கரணி ஆலயத்திற்கு முன்பாக உட்காந்துருவாராம். உட்காந்துட்டு எங்களுக்கு அந்த கட்டளை ஜபம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது படிப்பாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பர்சனல் ப்ரேயர், நம்மளுடைய நற்கரணி ஆண்டவரிடம் பர்சனல் ப்ரேயர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மாஸ் முடித்ததுலேருந்து கன்ஃபெஷன் உட்காந்துட்டே இருப்பார். நான் எந்த அளவுக்கு என்னுடைய ஜபத்தில் நான் ஈடுபடுகிறேன்? இது வெறும் குருக்களுக்கு மட்டும்தான், குருக்கள் மட்டும்தான் ஜபம் பண்ணணும், குருக்கள் மட்டும்தான் இப்படி கிடையவே கிடையாது. நீங்களும் எந்த குருத்துவத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? 2 விதமான குருத்துவம் இருக்கிறது. ஒன்று காமன் பிரிஸ்டுட், அதாவது பொது குருத்துவம் சொல்லுவாங்க. நீங்கள் எல்லோருமே அதில் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் பொது குருத்துவத்தில் இணைக்கப்பட்டிருக்கீர்கள். அப்படின்னு அர்த்தம், நீங்களும் அந்த வாழ்க்கையை வாழணும். ஃபாதருங்க மட்டும் புனித வாழ்க்கையை வாழணும், ஃபாதருங்க மட்டும்தான் இப்படி இருக்கணும், நாம் எப்படி வேணால் இருக்கலாம், கிடையவே கிடையாது. நீங்களும் பொது குருத்துவத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்?
நமக்கும் ஒரு வரையறை உண்டு. அதற்கப்புறம் தான் தனி குருத்துவம், அதாவது குருக்கள். எனவே நாம் அனைவருமே குருத்துவத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு குருவாக தான் வாழ்வதற்கு நாம் அனைவருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். என்னுடைய ஜப வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது? தனிப்பட்ட ஜபத்தில் நான் ஈடுபடுகிறேனா? அதுதான் கஷ்டம். நம்ம நேரம் செலவிடுவதற்கு தான் கஷ்டமாக இருக்கிறது. எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது. வந்து உட்கார்றதுக்கு சோம்பேறித்தனம் தான். எல்லாருக்குமே இருக்கிறது என்னது? சோம்பேறித்தனம் தான். கோயிலுக்கு தானே போய்க்கலாம், சம்பளமாக கொடுக்குறாங்க. இப்போ ஆஃபீஸ் போகிறேன்னா சம்பளம் கட் பண்ணிவிடுவாங்க. கோயிலுக்கு வந்தால் சம்பளம் தரேன்னு சொன்னால் எத்தனை பேர் வருவோம்? கரெக்டாக இல்லையா? இப்போ வந்து திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுறோம், சண்டே 8:30 மாஸ்க்கு யாருன்னா வரீங்களோ, மாஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது ஒரு 25,000 சம்பளம் கொடுக்குறோன்னா எத்தனை பேர் வருவாங்க சொல்லுங்கள்? எனவே நான் எப்படிப்பட்ட குருத்துவத்தில் ஈடுபடுகின்றேன், எப்படிப்பட்ட ஜப வாழ்க்கையை நான் தொடருகின்றேன் என்று சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம்.